இந்த மாதிரி உப்புமா செஞ்சு பாருங்க, எல்லோருக்கும் பிடிக்கும். ஹலோ மக்களை, ஆந்திராவில் நான் உங்கள் தமிழ் பொண்ணு. அதுக்கு நம்ம ஒரு பேனை வச்சு கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றி ரவையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனை வச்சு நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு பச்சைக்கடலை பருப்பு, கடுகு, உளுந்து, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணுங்க. நல்லா பொரிஞ்சு விட்டு இப்போ வந்து முந்திரி பருப்பு போட போகிறோம். முந்திரி பருப்பு போட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி முந்திரி பருப்பு நல்லா வணங்கின விட்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கட்டும். நல்லா கொஞ்சம் வணங்கின விட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை உரிச்சு சாப்பிட கட் பண்ணி வச்சிருப்போம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கின விட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளந்து வச்சிருப்போம்ல, தண்ணி அளந்து வச்சதை ஊற்றிட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கணும்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், பார்க்கவும் டிஃப்ரெண்டாக இருக்கும், சாப்பிட டேஸ்டியாகவும் இருக்கும். அப்போ இதே மாதிரி சமையல் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, பண்ணிக்கோங்க மக்களை. இப்போ நம்ம ரவையை போட்டு நல்லா கிண்டினோம்னா ஒரு 2 to 3 minutes ரவை உப்புமா ரெடிங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு சர்வ் பண்ணோம்னா ரவை உப்புமா ரெடி. செம்ம டேஸ்டி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்